நண்பர்களே, உங்கள் அனைவரும் இன்று மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் அருள் அவர் சொசைட்டி சேனலிருந்து பேசுகின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஏன் பேட்டரிஸ் வந்து வெடிக்குது, ஏன் எக்ஸ்ப்ளோட் ஆகுது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸில் வந்து என்ன காமன் டைப்ஸ் ஆஃப் பேட்டரிஸ் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் இந்த எஸ்எம்எஃப் பேட்டரிஸ் அதாவது சீல்டு மெயின்டெனன்ஸ் பேட்டரிஸ் வந்து ஏன் ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் வந்து கம்மியாக இருக்குது வென்டட் பேட்டரிஸோட அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் என்ன காசஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன், என்ன ரீசன்ஸ், ப்ராபபிள் ரீசன்ஸ் என்னென்ன இருக்குது இந்த வெடிக்கிறதுக்காக அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் கடைசியாக நம்ம எப்படி இந்த எக்ஸ்ப்ளோஷனை வந்து தவிர்க்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பேட்டரி எக்ஸ்ப்ளோஷன் இன்சிடென்ட் பற்றி பார்த்தோன்னு வச்சிங்களேன், இது ஏகப்பட்ட இன்சிடென்ட் நடந்திருக்குங்க. முக்கியமாக இந்த வந்து லெட் ஆசிட் பேட்டரிஸ் தான் இந்த எக்ஸ்ப்ளோஷன் நிறைய நடந்திருக்கு இண்டஸ்ட்ரியில். முக்கியமாக இந்த விஆர்எல்ஏ பேட்டரிஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி வென்டட் பேட்டரிஸோட கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் அந்த இன்சிடென்ட்டு. இந்த சர்வே அதான் சொல்லுது. அதுவும் இல்லாமல் இந்த இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா ஸ்டேஷனரி பிளான்ட்டில் 2 டைப் ஆஃப் பேட்டரிக்கும் நடக்கும். முக்கியமாக ஸ்டேஷனரி பிளான்ட்ன்றது என்னதுன்னா ஸ்டாண்ட் பைன்னு சொல்லலாம். அதாவது ஃபயர் இன்ஜின், பம்ப்ஸு, அதுக்கப்புறம் பிளான்ட் இன்ஜின், இதெல்லாம் பவர் பிளான்ட் இன்ஜின், இதெல்லாம் கண்டினியூஸாக ரன் ஆகாது. ஸோ அது மாதிரி ஸ்டேஷனரி பிளான்ட்டில் கூட இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா சார்ஜிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். அதாவது ப்ராப்பரான சார்ஜர் போடணும், ப்ராப்பரான சார்ஜிங் கரண்ட் செட் பண்ணணும். அந்த ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்குமே ஒவ்வொரு சார்ஜிங் கேரக்டரிஸ்டிக் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தான் சார்ஜ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ முக்கியமான டாபிக் வரும். வை டு பேட்டரிஸ் எக்ஸ்ப்ளோடு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா லெட் ஆசிட் பேட்டரிஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து எதனால் ஆகுதுன்னா, எலக்ட்ரோலைட் வந்து எப்போ பிரேக்கப் ஆகுதோ, அதாவது கெமிக்கல் ரியாக்ஷனால் பிரேக்கப் ஆகும். அந்த பிரேக்கப் ஆகும்போது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ப்ரொடியூஸ் ஆகுது நார்மல். இது என்ன, அந்த ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொடக்ஷன் ஆகிற ரேட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். எப்போ அதிகமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி வந்து ஓவர் சார்ஜ் ஆகணும், இல்லைனா சீக்கிரமாகவே சார்ஜ் பண்ணுறது ஸ்பீடாக ஹை கெப்பாசிட்டி போட்டு, இப்படி எது ஒன்றாலும் நடக்கலாம். இந்த 2 ரீசனால தான் இந்த பேட்டரிஸ் வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் தி காமன் டைப்ஸ் ஆஃப் பேட்டரிஸ் யூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 2 காமன் டைப் தாங்க பேட்டரிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து வால்வ் ரெகுலேட்டட் லெட் ஆசிட் பேட்டரிஸ், அது வந்து சீல்டு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்டரிஸ்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வென்டட் பேட்டரிஸ். ஸோ இந்த வால்வ் ரெகுலேட்டட் லெட் ஆசிட் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாடர்ன் டிசைன், கேசிங்லாம் ஃபுல்லாக சீல்டாக இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகும்போது என்ன ஆகும்னா, அந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அது என்ன பண்ணும், கன்வெர்டட் டு வாட்டராக கன்வெர்ட் ஆகிடும். இது வந்து அன்டில் வந்து பேட்டரி வந்து கரண்ட்டை சப்ளை பண்ணுற வரைக்கும். ஸோ அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. எப்போ வந்து இது ஆகும், எக்ஸஸ் இன்டர்னல் கேஸ் ப்ரெஷர் இஸ் ப்ரொடியூஸ், எப்போ ப்ரொடியூஸ் ஆகும், அதிகமான ப்ரெஷர் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் ரொம்ப நேரம் வைக்கும்போது தான். சார்ஜிங் வந்து டூ லாங் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ்டர்னல் கேஸ் ப்ரெஷர் இன்டர்னலாக வந்து ஒரு ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து 1 வே ப்ரெஷர் கேஸ் ரிலீஸ் வால்வ் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். அது 1 வே ப்ரெஷர் ரிலீஸ் வால்வையா. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் கேஸ் தான் வந்து ரிலீஸ் ஆகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வென்டட் பேட்டரிஸுங்க. இது வந்து ஒரு ஓல்டு டைப் டிசைனுங்க. இது வந்து பக்காவாக சீல்லாம் ஆயிருக்காது. இந்த மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்டரி மாதிரி சீல்டுலாம் ஆயிருக்காது கேசிங்லாம். இங்கே வந்து ஈஸியாக ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகிறதுலாம் அட்மாஸ்பியர் இருக்குது, அதாவது வெளில ஈஸியாக போயிடும் ஃபுல்லாகவே, இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படியே. அதனால் இது என்ன ஆகணும், முக்கியமாக இந்த பேட்டரி அரௌண்ட் பேட்டரி ரூம் இருக்கு இல்லையா, அந்த பேட்டரி ஏரியா வந்து பக்காவாக ஒரு வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி இருக்கணும், சஃபிஷியன்ட் வென்டிலேஷன் இருக்கணும். இல்லைனா வந்து இதுவே ஒரு பெரிய காரணமாகிடும் எக்ஸ்ப்ளோஷனுக்கு. அது பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த பேட்டரியில் என்ன பண்ணணும், ரெகுலராக நம்ம டிஸ்டில் வாட்டர் டாப் அப் பண்ணினே இருக்கணும். இந்த வென்டட் பேட்டரிஸ்லாம் சல்ஃபூரிக் ஆசிட் இருக்கிற இதுனா கொஞ்சம் லோ வேப்பர் ப்ரெஷர் இருக்கும். அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சல்ஃபூரிக் ஆசிட் இருக்கிற அந்த லிக்விடில் பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கலில் இதில் வந்து டாப்பிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வை ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் இஸ் லெஸ் இன் எஸ்எம்எஃப் பேட்டரிஸ் தென் வென்டட் பேட்டரிஸ். அதாவது எஸ்எம்எஃப் பேட்டரிஸ், அதாவது சீல்டு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்டரிஸை கம்பேர் பண்ணும்போது வென்டட் பேட்டரிஸில் தான் வந்து அதிகமான எக்ஸ்ப்ளோஷன் ஆகிறதுக்கான ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளட்டட் பேட்டரிஸில் வந்து பார்த்திங்கன்னா வென்ட் ப்ளக் இருக்கும். அந்த வென்ட் ப்ளக் மூலியமாக ஈஸியாக கேஸ் வெளில போயினே இருக்கும். அது பாட்டுன்னு போயினே இருக்கும்போது சப்போஸ் அது வந்து ஃபயர் அசார்ட் ஏரியாவாக இருந்ததுன்னா, ஃபயர் வந்து ஆகக்கூடிய அந்த ஏரியாவாக, அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கிற ஏரியாவாக இருந்ததுன்னா, இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் இருக்குல்ல, அது வந்து 4% வேல்யூ மேலே போச்சு அப்படின்னா அது எக்ஸ்ப்ளோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பாத்து வந்து இப்போ வெளில போயினே இருக்குது வச்சுங்க, இந்த ஃப்ளேம் வந்து இப்போ ஃபயர் ஆகிடுச்சு, அந்த ஃப்ளேம் வந்து என்ன ஆகுது, பேட்டரிக்குள்ளேயும் ஈஸியாக போகும். ஏன்னா அது ஓப்பன் டைப்புன்றதால, வென்டட் டைப்புன்றதால, ஓப்பனில் இருக்கிறதால அது பாட்டுன்னு வந்து கேஸ் உள்ளவும் வரும். ஸோ உள்ளே வந்து ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி அது வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகுது, வெடிக்கிறதுக்கான வாய்ப்பை அது ஈஸியாக உண்டாக்குது. இந்த எக்ஸ்ப்ளோஷன் பற்றி பார்க்கும்போது இந்த பேட்டரிக்குள்ளே நடக்கிற இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2H2 + O2, அதாவது ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் ஈக்குவல் டு, அது ரெண்டும் என்ன ஆகி சேர்ந்து வாட்டராக ஆகி ப்ளஸ் ஹீட்டாகவும் ஜென்ரேட் ஆகும். வாட்டராக ஃபார்ம் ஆகிடும், அது இல்லாமல் ஹீட்டாகவும் ஜென்ரேட் ஆகும். அது வந்து நம்ம சார்ஜிங்கை பொறுத்து அந்த டிஃப்ரென்ஸ் வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு.
எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அவ்வளோக்குள்ள ஹீட்டர் அதிகமாக இருக்க போகுது. இதே வந்து இது வென்டட் பேட்டரிஸ் பற்றி பார்த்தோம். இதே சீல்டு மெயின்டெனன்ஸ் பேட்டரின்னு வச்சிங்களேன், அதில் வந்து ஃப்ளேம் வந்து கண்டெய்னருக்குள்ளே போகாது, ரிட்டர்ன் வராது. அது வந்து சீல்டு. அதனால் அதனால தான் சொல்கிறேன், இந்த ஓப்பன் வென்டட் ப்ளக்கில் வந்து ஈஸியாக வந்து ஃபயரு இன்சைட் போயும் வந்து பாதிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. வென்ட் வால்வு வந்து இந்த எஸ்எம்எஸ் பேட்டரிஸில் இருக்குது இல்லையா, அது என்ன பண்ணுன்னா வெறும் லெஸ் குவான்டிட்டி ஆஃப் கேஸ் தான், கொஞ்சமாக தான் கேஸை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளில விடும். அது வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இருக்காது. ஸோ அப்போ அது வந்து இக்னிஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாகுது. இது வந்து நம்மளுக்கு எப்போ 4%க்கு மேலே அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்குதோ அப்போ தான் வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இந்த ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு. இதுதான் அட்வான்டேஜஸ். வென்டட் பேட்டரியோட கம்பேர் பண்ணும்போது இந்த சீல்டு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்டரி வந்து எக்ஸ்ப்ளோஷன் வந்து ரொம்ப கம்மி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த காசஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன், அதாவது இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஆகிறதுக்கு ப்ராபல் சோர்ஸஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் சோர்ஸ் வந்து ஹைட்ரஜன் கேஸ் தான். இந்த ஹைட்ரஜன் கேஸ் பார்த்தீங்கன்னா ஏரோட கம்பேர் பண்ணும்போது லைட்டராக இருக்கும். அதனால் இதனால் ஈஸியாக வந்து வெளியில் டிஸ்பர்ஸ் ஆகிடும் அட்மாஸ்பியரில். இப்போ வந்து ஏரியா வந்து இந்த பேட்டரி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் எதுவும் வித்தவுட் எனி ஓப்பனிங் இருந்ததுன்னு வச்சிங்களேன், எதுவும் வென்டிலேஷன் இல்லாமல் இந்த கேஸ் என்ன ஆகும், ஈஸியாக வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்குது. எப்போ வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும், ஏதாவது இக்னிஷன் ஆகிற ஏரியா பக்கத்தில் ஃபயர் ஹசார்ட் ஏரியா இருந்ததுன்னா ஈஸியாக இக்னிஷன் ஆகிடும், ஃபயர் ஆகிடும். இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த லெட் ஆசிட் பேட்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் சார்ஜ் பண்ணும்போது தான் எக்ஸ்ப்ளோட் ஆகும். எப்போது அது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த 4% வேல்யூம், அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் 4% மேலே போகும்போது எக்ஸ்ப்ளோட் ஆகும். இது வந்து ஆக்சிஜன் அண்ட் ஏர் வந்து ரெண்டும் சேர்ந்து எப்போ ஹைட்ரஜனோட சேருதோ, 4% ஹைட்ரஜனோட சேருதோ அந்த மிக்சர் தான் பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன். இது ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஒரு ஸ்மெல் இருக்காது, கலர் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஆனால் ஈஸியாக வந்து ஃபயர் பிடிக்கக்கூடிய ஒரு கேஸாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ப்ராபபிள் காஸ் ஃபார் எ பேட்டரி டு எக்ஸ்ப்ளோடில் வந்து பேட்ரி ஏன் எக்ஸ்ப்ளோட் ஆகுது, முக்கியமான ஒரு 2 ரீசன் பார்த்தீங்கன்னா, பேட்ரி சார்ஜில் இருக்கும்போது ஏதோ ஸ்பார்க்கும் ஏதோ ஃபயரும் வந்து பக்கத்தில் ஆகக்கூடாது. ஆனால் அது ஈஸியாக வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லூஸ் கனெக்ஷனும் இருக்கக்கூடாது பேட்டரி டைமில், அதையும் பார்த்துக்கணும். அதேமாதிரி அந்த கேபிளில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கேபிளாக க்ரிம் பண்ணி லக்லாம் க்ரிம் பண்ணி கரெக்டாக போட்டுருணும். அது வந்து வான் அவுட் கேபிளாக இருக்கக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரிசோர்ஸ் இந்த எக்ஸ்ப்ளோஷன் பார்த்தீங்கன்னா புவர் குவாலிட்டி சார்ஜஸ் தாங்க. குவாலிட்டியான சார்ஜர் இல்லைன்னு வச்சிங்களேன், இது வந்து இந்த வோல்டேஜ் ரெகுலேஷன் வந்து வர்ஸ்ட்டாக கொடுக்குங்க. இது என்ன ஆகும், இது வந்து ஓவர் சார்ஜுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதில், இந்த புவர் குவாலிட்டி சார்ஜரில். இது என்ன ஆகும், ஹைட்ரஜன் கேஸ் நார்மலாக வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுடும். அது ப்ரொடியூஸ் பண்ண எப்போ நடக்குன்னா அந்த சார்ஜ் எண்டில் இது நடந்துகிட்டே இருக்கும். அது இந்த அக்குமுலேட் ஆகிற ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த செல்லுக்குள்ளே சப்போஸ் டஸ்ட்டால் ஏதாவது வென்ட் பிளக் பிளாக் ஆகிருந்துன்னு வச்சிங்களேன், அப்போ என்ன ஆகும், இன்டர்னலாக உங்களுக்கு வந்து ஈஸியாக கேஸ் ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகி ஈஸியாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து போரஸ் செராமிக் ஆர் பிளாஸ்டிக் வென்ட் பிளக் தாங்க இதில் வித் ஹோல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த இது என்ன ஆகும், இது ஹைட்ரஜன் கேஸ் போகிறதுக்காக அந்த சின்ன ஹோல் இருக்கும். அதில் இது வந்து நேச்சுரலாக டெஃப்யூஸ் ஆகிடும் ஏருக்கு போகும்போது. இந்த டென்சிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் பார்த்தீங்கன்னா 0.00089 கிராம்ஸ் பெர் லிட்டர். ஆனால் ஆக்சிஜனோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 1.42 கிராம் பெர் லிட்டர். இது என்ன ஆகுது, 16,000 டைம்ஸ் ஹெவியர் தென் ஹைட்ரஜன். ஆக்சிஜன் கேஸ் வந்து 16,000 டைம்ஸ் ஹெவியர் தென் ஹைட்ரஜன். ஓகேங்களா, அப்படி இருக்கும்போதே ஹைட்ரஜன் வந்து ஈஸியாக ஃபயர் ஆகுது. புரியுதுங்களா, அது முக்கியமாக புரிஞ்சுக்கணும். அப்போ ஹைட்ரஜன் எவ்வளோ நம்ம வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கேஸ்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஈவன் எ ஸ்மால் ஸ்பார்க்கு, சின்ன ஏதாவது ஒரு சின்ன பொறி இருந்தால் கூட போதும் ஃபயர் ஆகிறதுக்கு, ஈஸியாக பேட்ரி வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகிடும். அதனால் உஷாராக இருங்க. அடுத்தது அந்த ஃபயர் எக்ஸ்ப்ளோஷன் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வென்ட் பிளக்ஸ் வந்து பிளாக் ஆகிருக்கும். இது எப்போ பிளாக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டர்ட்லாம் அக்குமுலேட் ஆகி கிளாக் ஆகியிருந்ததுன்னா ஈஸியாக வந்து இதெல்லாம் பிளாக் ஆகிடும். கேஸ் வந்து வெளில போகிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அப்போ என்ன ஆகும், உள்ளே கேஸ் வந்து அக்குமுலேட் ஆகும் இன்சைட் தி பேட்டரி இட் செல்ஃப். அப்போ என்ன ஆகும், ஏதாவது ஒரு ஸ்பார்க் வந்து க்ரியேட் ஆச்சுன்னா ஈஸியாக ஃபயர் உண்டாகிக்கிடும். அது வந்து கண்டிப்பாக பேட்டரியை எக்ஸ்ப்ளோர் பண்ணி விட்டுடும். இதுக்கு ரெமெடி என்னன்னு, நம்ம வந்து கரெக்டாக நம்ம பேட்டரி வென்ட் ப்ளக்கை வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கினே இருக்கணும், செக் பண்ணிக்கணும். அடுத்தது நீங்கள் முக்கியமாக வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஃப்ளட்டட் பேட்டரியில் வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணின்னு இருக்கும்போது வென்ட் ப்ளக்ஸை வந்து ரிமூவ் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வான் அவுட் பேட்டரி கேபிள்ஸ் தாங்க. அதான் ஃப்ரேடு கேபிள்ஸ்னு சொல்லுவாங்க பேட்டரி கேபிள்ஸ். அது பார்த்தீங்கன்னா டயக்ராம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குது அப்படின்றது. அதனால் இந்த கேபிள் வந்து நார்மலாக நல்லா இருக்கான்னு பார்த்துங்க. அப்படின்னா இல்லைன்னா வேறு எதுவும் மாற்றி விட்ருங்க, க்ரிம் பண்ணி பக்காவாக கனெக்ட் பண்ணி வைங்க. இதுக்கு தான் முக்கியமான ரிசோர்ஸுங்க. இது ஒன்று முக்கியமான ரீசன் வந்து ஃபயர் ஆகிறதுக்கு. ஓகேங்களா,
அதுவும் இல்லாமல் இது மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் பிரஷ்டு மோட்டார்ஸ், அதாவது ஏதாவது ஸ்டார்டர் மோட்டார்ஸோ அது மாதிரி ஏதாவது ஸ்பார்க் வரக்கூடிய இது பக்கத்தில் இருந்ததுன்னா, இது மாதிரி கேபிள்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஈஸியாக ஃபயர் ஆகிடும். அடுத்த ரீசன் என்னன்னு பார்க்கும்போது, இந்த பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பேட்டரி ஆசிட் இருக்குல்ல, அந்த ஆசிட் வந்து பபுள் அவுட் ஆகும். பபுள் அவுட் ஆகி கொஞ்சம் அப்படியே ஸ்பில்லேஜ் மாதிரி லைட்டாக இருக்கும் மேலே, பேட்டரி மேலே, லிட் மேலெலாம். அது என்ன ஆகும், இப்போ சார்ஜ் சார்ஜிங் முடிகிற டைமில் தான் நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைட்ரஜன் வந்து ஃபாஸ்ட்டாக ஜென்ரேட் ஆகினே இருக்கும். ஹைட்ரஜன் கேஸு சார்ஜ் முடிஞ்ச உடனே அந்த எண்ட் ஆஃப் தி பீரியடில். அப்போது வந்து இது மாதிரி ஸ்பில்லேஜ் இருக்கும்போது அது வந்து கண்டிப்பாக வந்து இந்த எர்த் லீக்கேஜ் ஆகும். வோல்டேஜ் எர்த் லீக்கேஜ் ஆகும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் எப்போவுமே இது வந்து க்ளீனாக அது வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அந்த இடத்துல ஸ்பில்லேஜ் எதாவது இருந்தால் கூட, ட்ராப்லெட்ஸ் எதாவது இருந்தால் கூட சார்ஜிங் முடிஞ்சவொடனே பக்காவாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி வச்சிடணும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பேட்டரிஸ் எக்ஸ்ப்ளோஷன் ஆகிறதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ அதை எப்படி அவாய்ட் பண்ணணும், அதாவது பேட்டரி எக்ஸ்ப்ளோஷனை எப்படி அவாய்ட் பண்ணணுன்றதை நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே இன்சுலேட்டடாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஸ்பேனராக இருக்கட்டும், இல்லை ஸ்க்ரூ ட்ரைவராக இருக்கட்டும், எல்லாமே இன்சுலேட்டடாக இருக்கணும் பக்காவா. இன்னொன்று இந்த வெண்ட் ப்ளக்ஸ் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணி போடணும். அது க்ளீன் பண்ணுறது வந்து சாதாரண பண்ணுறத விட இந்த சோப் வாட்டரில் போட்டு நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணிட்டு போடணும். அப்போ தான் டஸ்ட் இல்லாமல் இருக்கும், எந்த பிளாக்கேஜும் இருக்காது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த சார்ஜிங் கரண்ட் வந்து சார்ஜ் ஓரளவுக்கு ஆயிடுச்சு, முக்கால்வாசி ஆயிடுச்சுன்னா அந்த டைமில் சார்ஜிங் கரண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ரெடியூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு மெத்தடு. இது வந்து மாடர்ன் பேட்டரி, இப்போ இருக்கிற வேறு பேட்டரி சார்ஜஸ்லாம் அது ஆட்டோமேட்டிக்காகவே நடக்குது. அது மேனுஃபேக்சரே அது வந்து அந்த ஆப்ஷன் இருக்குது அதில். கடைசியாக பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரி மேனுஃபேக்சர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோ போரஸ் ஃப்ளேம் அரஸ்டிங் செராமிக் டிஸ்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த வெண்ட் ப்ளக் வந்து அந்த அதாவது மைக்ரோ போரஸ் ஃப்ளேம் அரஸ்டிங் செராமிக் டிஸ்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு நல்ல மேனுஃபேக்சர், குட் பேட்டரி மேனுஃபேக்சர்னால் கண்டிப்பாக அது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா அந்த வெண்ட் ப்ளக் அப்படின்றது நீங்கள் வந்து அந்த வெண்ட் ப்ளக்கில் அந்த ஹோலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஒரு ஒயிட் டிஸ்க் தெரியும். அது தெரிந்தாவே இவங்க மைக்ரோ போரஸ் ஃப்ளேம் அரஸ்டிங் செராமிக் டிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறதா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வை டஸ் மை பேட்டரி ஸ்மெல் லைக் ரோட்டன் ஆர் டிகேட் எக்ஸ். அதாவது பேட்டரி வந்து சில டைமில் பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டரி ஏரியா ஒரு அழிவு போன ஒரு முட்டை ஸ்மெல் வரும். அது ஏன் வருது அப்படின்றது தான் இப்போ கேள்வி. அது பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து இந்த லெட் ஆசிட் பேட்டரியில் ஓவர் சார்ஜிங் பண்ணிங்கன்னா ஹைட்ரஜன் சல்ஃபேட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஹைட்ரஜன் சல்ஃபேட் பார்த்தீங்கன்னா ஹைலி பாய்சனஸுங்க. நல்ல ஃப்ளேம் பிடிக்கக்கூடிய இன்ஃப்ளேமபிள் கேஸ். அது கலர்லெஸ். ஆனால் அதில் தான் இந்த ஸ்மெல்லு அதிகமாக இருக்கும், இந்த ஸ்ட்ராங் ஸ்மெல்லு, இந்த ரோட்டன் எக் ஸ்மெல் வரும். அது இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவும் நடக்கும். ஓவர் சார்ஜிங் அப்போ தான் நடக்கணும் இல்லை, நேச்சுரலாகவும் நடக்கும். இது வந்து எப்போ நடக்கும்னா, இந்த ஃபுட்டு கூட சில டைமில் சாப்பாடெலாம் கொஞ்சம் பழைய சாதம் அதெல்லாம் இதுவாகிடுது இல்லையா, டீகே ஆகும்போதும் அதுவும் இதுமாரி நடக்குது. அப்போவும் இந்த ஸ்மெல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்மெல் வந்து சப்போஸ் பேட்ரி கிட்ட வருது அப்படின்னா, நீங்கள் உடனே சார்ஜரை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்மெல்லு குறையிற வரைக்கும் நீங்கள் வந்து வெளில இருக்கிறது நல்லது. ஆஸ் எ ரிசல்ட் நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த பேட்டரி எக்ஸ்ப்ளோஷனாக இருக்கட்டும், இல்லை இந்த ஸ்மெல்லாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ஓவர் சார்ஜிங் தான். அதனால் கவனமாக மெயின்டெனன்ஸ் பண்ணி பார்த்துங்க உங்கள் பிளான்ட்டை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல் தந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.